Hello friends, welcome to Jessie channel. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்க அந்த கிளாसेस உடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாப்பாக்கு ஏவும் பியும் எப்படி எழுதுறது அப்படின்றத நான் பிராக்டீஸ் கொடுத்துட்டேன். இன்னைக்கு சியும் டியும் எப்படி எழுத வைக்க போறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். நல்லா பெருசா சி சொல்லி கொடுத்துட்டு இது மேலேயே போட சொல்லுங்க. போடுங்க. சொல்லிக்கிட்டே போடு. சி 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 போடுங்க. போதும். இப்போ ரப் பண்ணிட்டு நம்ம போட சொல்லணும். தனியா நம்ம போடணும். அதை பார்த்து அவங்கள போட சொல்லுங்க. குட். என்னது இது? நேத்து பார்த்தோமே, அது என்னென்னு படிச்சிங்க? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எழுதுங்க பார்ப்போம். எழுதுங்க. இது என்னது? அடுத்தது என்ன எழுதணும்? போடுங்க பார்ப்போம். குட். இந்த மாதிரி நம்ம புதுசாக சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதையும் ஒருக்கா ரீகால் பண்ண சொல்லணும். பிள்ளைங்களே அதை ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏ எழுதியிருக்காங்க, பி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை ஆல்ஃபபெட் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்ததை இந்த மாதிரி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஸோ அடுத்தது நம்ம நோட்டில் எழுதி கொடுக்கலாம். சி எழுதுங்க. பெருசா போடக்கூடாது, 3 லைன்ல தான் போடணும். போடுங்க. போடு. குட். போடுங்க. போதும் போதும், அதிலே திருப்பி போடக்கூடாது. போடுங்க திருப்பி. குட். சரியா போடல. 3 லைன் தொடணும்ல. போடு போடு. இந்த சி தப்பு. அழகா போடு. 3 லைன் டச் பண்ணல பாரு. இதான் சி. ஓகே, என்னது இது? குட். டி. டி சொல்லிட்டு எழுது. போடு. ஏய் போடு போடு போடு, இன்னும் 2 times போடு.
பாப்பா ஒழுங்கா போடு பாப்பா, இப்படி போடு. குட். டி போடலாமா குட்டியா? என்னது பாப்பா இது? ஸோ நான் ஒருக்கா போட்டு கொடுத்தேன், அவங்களும் அதே மாதிரி போட்டுட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து திருப்பி நம்ம நோட்டில் எழுத வைக்கலாம். எழுதுங்க. இரு இரு. எழுது. கரெக்டாக 3 லைனில் தான் வரணும், கீழெல்லாம் வரக்கூடாது. போடு ஒழுங்கா. தப்பு. ஒழுங்கா எழுது. நல்லா அழகா பெருசா போடுங்க, சின்னதா நல்லாவே இல்லது. போடு. போடு. குட். போடுங்க. போடு பாப்பாம்மா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சியும் டியும் வந்து பாப்பா முடிச்சிட்டா. இன்னைக்கு அவளுக்கு வேலை வந்து அவ்வளோதான், அவளுக்கு கற்றுக்கிட்டது இன்னைக்கு அவ்வளோதான். இப்போ வந்து பாப்பாவுக்கு என்னென்ன தெரியும்னா, ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியும். இந்த 4 ஆல்ஃபபெட்டும் வந்து நம்ம எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சும்மா அவள் ஸ்லேட்டை கொடுத்தோம், நீ பாப்பா எழுது பாப்பா அப்படின்னு சொல்லும் போது பாப்பா எழுதுவா. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஏபிசிடி இது 4த்தையும் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ பாப்பா கிட்ட ஸ்லேட் கையில் கொடுத்துருங்க, உங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு எழுத வைங்க. ஸோ பிள்ளைங்க வந்து ஈஸியாக வந்து இந்த 4 ஆல்ஃபபெட்டும் கற்றுப்பாங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு இவ்வளோ தான் கிளாஸு. இப்போ அடுத்தது வந்து பையனுக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பையனுக்கு வந்து மண்டே வந்து இங்கிலீஷ் முடிக்க வச்சேன், டியூஸ்டே வந்து தமிழ் முடிக்க வச்சேன், இன்றைக்கி வெனஸ்டே வந்து மேக்ஸு. இப்போது என் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. ஆனால் வந்து நான் யூகேஜி போர்ஷன் தான் இப்போது ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க வந்து எந்த கிளாஸ்னாலும் சரி, அவங்களுக்கு போன வருஷம் என்ன படித்தாங்களோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அடுத்தது வந்து ஃபர்தராக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதனால் வந்து நான் பேசிக்காக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்க வைக்கலாம், இங்கிலீஷ் படிக்க வைக்கலாம். மேக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டேபிள்ஸ்லாம் வந்து நம்ம படிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைங்களை பொறுத்து வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போது மேக்ஸில் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் எழுத போகிறாங்க. ஜான் எழுதுங்க.
இப்போது 1லேருந்து 100 வரைக்கும் எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரீகால் பண்ணது அவ்வளோதான். 1 to 100 எழுதி முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. பாப்பா வந்து LKG போக போகிறாங்க. அதனால ABCD வந்து பேசிக்ஸ் அதை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி என் பையன் வந்து UKG முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. அதனால் UKGயில் என்ன போர்ஷன்லாம் அவங்களுக்கு இது வரைக்கும் முடிச்சிருந்தாங்களோ அதை தான் வந்து நான் ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய போர்ஷன் எதுவுமே நான் வரலை. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, நான் இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பையனுக்கு நம்ம என்னெல்லாம் ரீகால் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இதில் சொல்கிறேன். அதே மாதிரி LKG பசங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, உங்கள் கிளாஸில் உங்கள் பசங்க வந்து வேறு எதனா கிளாஸஸ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் எதனா டவுட் இருக்கும்ல, அந்த மாதிரி எதனா என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது மாதிரி சின்ன பசங்களை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏன் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் வந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சூப்பராக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.